பெற்ற மகளை கொன்றுவிட்டு இறுதி சடங்கு செய்த தந்தையின் செயல் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அடுத்தடுத்து அங்கு நடந்த சம்பவம் தான் மொத்த கிராமங்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கணக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் கட்டிட தொழிலாளி பழனிசாமி. இவரது மனைவி விஜயா மற்றும் மகன் நல்லசாமி இருவரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றுள்ளனர். வீட்டில் பழனிசாமியும் அவரது மகள் தனலட்சுமி இருந்துள்ளனர். மகள் தனலட்சுமிக்கு உடல்நிலை சரியில்லாததால் பழனிசாமி மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டில் இருந்த மகளை கழுத்தை நெரித்து பழனிசாமி கொலை செய்துவிட்டு மகள் உடலுக்கு இறுதி சடங்குகளை செய்துள்ளார். பின்னர் பழனிசாமியும் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து பழனிசாமியின் மனைவி விஜயா திருச்செந்தூரில் இருந்து மகள் மற்றும் கணவனை செல்போனில் தொடர்பு கொண்ட போது இருவரும் செல்போன் அழைப்பை ஏற்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவர் அருகில் இருந்தவர்களை தொடர்பு கொண்டு வீட்டில் சென்று பார்க்க கூறியுள்ளார். ஆனால் வீடு உள்பக்கமாக பூட்டி கிடந்தது. உடனடியாக ஆயக்குடி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பழனிசாமி அவரது மகள் தனலட்சுமி இருவரும் சடலமாக கிடந்தனர். இருவரின் உடலையும் மீட்ட போலீசார் பழனி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் மகளின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மன உளைச்சலில் இருந்த பழனிசாமி மகளை கழுத்தை நெரித்து கொன்றதும் பின்னர் மகளின் உடலுக்கு இறுதி சடங்குகளை செய்துவிட்டு பழனிசாமியும் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. மகள் மேல் கொண்ட அன்பின் காரணமாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் அவதிப்படுவதை தாங்க முடியாமல் தந்தையே மகளை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.